வரலாற்று பின்னணி என்ன? கிபி 614ஆம் ஆண்டு பெர்சியா நாட்டை சார்ந்த அரசன் சொஸ்ரோஸ் என்பவர் 3 பெரிய படைகளை திரட்டி கொண்டு மெசபத்தோமியாவை நோக்கி படையெடுத்து சென்றான். அங்கு படையெடுத்து வென்றான். அங்குள்ள கிறிஸ்தவர்கள், குருக்கள், கன்னியர்கள் எல்லோரையும் வதைத்து சித்திரவதை செய்து கொலை செய்தான். தேவாலயங்களை எல்லாம் கொள்ளையடித்தான். ஆலயத்தில் இருக்கக்கூடிய புனித பொருட்களை எல்லாம் அவசங்கை பண்ணினான், அவமரியாதை செய்தான், வேண்டலைஸ்ட். அதே போல எருசலேம் ஆலயத்திலே சென்று அங்குள்ள பெரிய உயர்ந்த திருச்சிலுவையையும் எடுத்துக்கொண்டு தனது நாட்டிற்கு ஓடிவிட்டான். இந்த சொஸ்ரோஸ் என்ற அரசன் பெர்சியா நாட்டுக்கு ஓடிவிட்டு அந்த சிலுவையை அங்கு ஒளித்து வைக்கின்றான். இது நடந்தது கிபி 614ஆம் ஆண்டு. அதன் பிறகு கிபி 627ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்தினோபிளுடைய புனித அரசன் ஹெராக்லியூஸ் என்பவர், இவர் போரிலே வெற்றி பெற்றார். காரணம் என்ன? நிறைய போர்களிலே வெற்றி பெற்றார். அவருடைய கொடியிலே சிலுவை அடையாளத்தை வரைந்திருந்தார். இயேசுவின் மீது பற்று கொண்டார், திருமுழுக்கு பெற்றார். எனவே அரசும் மதமும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆக்கினார். எனவே நாட்டை ஆள்வது திருமுழுக்கு பெற்றவர்கள், அதே போல ஆயர்கள், இவர்கள் தான் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. கிறிஸ்தவ அரசாங்கமாகவே அதை மாற்றினார். அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஹெராக்லியூஸ் அரசன் உண்ணா நோன்பிருந்து ஜபம் செய்து பெர்சியா நாட்டின் மீது போர் தொடுக்க செல்லுகின்றான். சென்று அவருடைய உண்ணா நோன்பு, ஜபம், சிலுவையினுடைய ஒரு அடையாளத்தினாலும் அந்த போரிலே பெர்சியா நாட்டின் மீது வெற்றி கொண்டான். திருச்சிலுவையை தேடி அலைகின்றான். அங்கு திருச்சிலுவையை கண்டெடுக்கின்றான். சந்தோஷமாக மீட்டெடுத்து அதை மீண்டும் கல்வாரி மலையிலே கொண்டு நிலைநாட்ட வேண்டும் என்று ஆவல் கொண்டு அந்த முடிவை ஆயரிடம் தெரிவிக்கின்றான். குறிக்கப்பட்ட நாளிலே இறைமக்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஊர்வலமாக கல்வாரி மலையை நோக்கி செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்பொழுது அரசரும் வருகிறார். ஹெராக்லியூஸ் அவர் அரசருக்குரிய ஆடையோடு வந்து அந்த சிலுவையை, மீட்டெடுக்கப்பட்ட அந்த சிலுவையை தோள் மீது சுமந்து நடந்து செல்ல முயற்சிக்கிறார். ஒரு அடி எடுத்து வைக்கிறார், அவரால் முடியவில்லை. உடனே அருகிருந்த ஆயர் சக்கரியா சொல்லுவார், நமது ஆண்டவர் சிறுமையான எளிமையான தோற்றத்தில் அல்லவா இந்த சிலுவையை சுமந்தார். நீங்கள் உங்கள் அரசு ஆடைகளை களைந்து போடுங்கள். உடனே அவர் அரசருக்குரிய எல்லா